இன்றைக்கி நாம் கேரட்டை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேரட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நாம் ஒரு உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உணவோட நன்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் நாம் அதை சாப்பிடும்போது ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவோம். விரும்பி நாம் எந்த உணவை சாப்பிட்டாலும் அது நல்லா ஜீரணமாயிரும். அதே சமயத்தில் அந்த உணவு நம்மளோட உடம்புக்கும் தேவையான எல்லா சத்துக்களையும் நம்மளுக்கு கொடுத்துரும். கேரட்டில் பொட்டாசியம், விட்டமின் சி இதெல்லாம் வந்து இருக்குது. அதோட ப்ரோ விட்டமினும் இருக்குது. இன்னும் நிறைய சத்துக்கள் வந்து கேரட்டில் இருக்குது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகப்படுத்துது. இன்னொன்று இதயத்தோட ஆரோக்கியம் வந்து மேம்படுத்துது. இதய நோயை கட்டுப்படுத்த ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு கேரட்டை எடுத்துக்கிட்டால் வந்து இதய நோயிலிருந்து விடுபடலாம். இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கேரட்டை வந்து தவறாமல் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கணும். கேரட் வந்து இனிப்பாக இருக்குங்கிற கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலும் கூட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கேரட் ரொம்பவே உதவியாக இருக்குது. கேரட் வந்து இரத்த அழுத்தத்தை குறைக்குது, கண் பார்வையை கூர்மையாக்குது, எலும்புகளை உறுதியாக்குது, ஆற்றலை அதிகப்படுத்துது, இரத்தத்தில் உள்ள கொழுப்பை வந்து குறைக்க உதவுது. இரத்த கொழுப்புலாம் அதிகமாகிறதுனால தான் வந்து இதய நோயெலாம் ஏற்படுது. அதனால வந்து இந்த கேரட் எடுத்துக்கிட்டோம்னா இதய நோய் ஏற்படுறது தடுக்கப்படுது. கேரட்டில் குறைவான கலோரிகள் இருப்பதனால உடல் எடையை குறைக்கிறது உதவுது. புற்றுநோய் செல்கள் உருவாவதை ஆரம்பத்திலேயே வந்து இது வந்து அழிக்குது. உள்புறத்துக்கு மட்டும் இல்லை, வெளிப்புற அழகுக்கும் கேரட் வந்து ரொம்பவே முக்கியம். எப்படின்னா முகம் மற்றும் சருமம் வந்து பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கேரட்டை வந்து தினமும் எடுத்துக்கிட்டோம். கேரட் ஜூஸ் வடிவிலையோ அல்லது கேரட்டை வந்து பச்சையாவோ இல்லை சாப்பாட்லேயோ நாம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முகமும் சருமமும் வந்து பளபளப்பாகும். இப்போது நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க, ஒரு கேரட் எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக 2 தக்காளி பழம் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் அதையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப குட்டியான பெரிய வெங்காயம். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 4-5 பூண்டு அதையும் வந்து தட்டி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு 5 நார்மலாக இருக்கிற மிளகா வத்தல், இன்னொன்று காஷ்மீரி சில்லி ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சட்னி ரெசிபி தான். ஆனாலும் கூட நாம் கேரட்டை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இந்த சட்னி ரெசிபியை பண்ண போகிறோம். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோ தோசையோ செய்யும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே உடம்புக்கு கிடச்சிக்கிடும். அதனால சட்னி செய்யும்போது இந்த மாதிரி கேரட்டையும் சேர்த்து செய்யுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். உளுந்தம் பருப்பை சேர்த்த உடனே அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, அதாவது பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ போட்டுக்கலாம். இப்போது எண்ணெயில் உளுந்தம் பருப்பு போடும்போதே நல்ல ஒரு வாசனை வரும். அடுத்ததாக நம்ம பூண்டை சேர்க்கும் போது இன்னுமே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் நாம் எண்ணெயில் வந்து பூண்டு போடுறோம். இதுக்கு அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்கிற வத்தல் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். வத்தல் வந்து காஷ்மீரி சில்லி எதுக்காக போடுறோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இன்னொன்று கேரட்டும் சேர்த்து காஷ்மீரி சில்லியும் சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் இந்த சட்னி இருக்கும். அதுக்காக தான் நம்ம காஷ்மீரி சில்லியும் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நாம் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற கேரட், வெங்காயம், புளி, தக்காளி எல்லாத்தையுமே வந்து இதில் மொத்தமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து அப்படியே பாத்திரத்தோடையும் ஆற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நாம் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். அரைக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ
இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நான் தோசைக்கல்லில் தான் தாளிப்பேன். அதே மாதிரி வந்து தோசை ஊற்ற முன்னாடி தோசைக்கல்லில் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு இதை தாளித்து ஊற்றிக்கிட்டேன். தேவைப்பட்டால் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது சூடான தோசைக்கு சூப்பரான சட்னி தயாராகிருச்சு. இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அகம் நல்லா இருந்தால் முகமும் நல்லா இருக்கும். அகத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கேரட் முக்கியமான பங்கு வகிக்குது. தகதகன்னு ஜொலிக்கணும்னா தங்கம் போல் இருக்கிற இந்த கேரட்டை சாப்பிடணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.